ஹாய்ண்ணா வணக்கம். என் பேர் ஆதவா ஈஸ்வரா. கொஞ்சம் வேகமா. இந்த படத்தோட ஹீரோ. ஸோ நீங்கள் தான் படம் பார்த்தீங்க. இப்போ எல்லா பக்கம் தமிழ்நாட்டில் பாதி இடத்துல ஷோ கேன்சல் பண்ணிட்டுருக்காங்க. என்னென்னு எனக்கு புரியல. இவ்வளோ கஷ்டப்பட்டு படம் எடுத்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கேன். இப்போ ரிலீஸுக்கும் நிறைய செலவு பண்ணி போஸ்டர் அடித்து பேனர் அடித்து எல்லாத்துக்கும் அமிச்சதுக்கப்புறம் ஷோ கேன்சல் பண்ணிட்டுருக்காங்க ஒரு ஏரியாலையும். நீங்கள் படம் பார்த்தீங்க. நீங்கள் தான் எனக்கு என்ன சொல்லணும். ஆக்சுவலி நான் யாரையும் தப்பாக காமிக்கல இந்த படத்தில். முஸ்லீமையோ ஹிந்துவோ கிறிஸ்டியனோ யாரை பற்றி தப்பாக காமிக்கல. ஹியூமனிட்டி தான் முக்கியம்னு சொல்லி படம் எடுத்திருக்கு. பட் இதில் என்ன பிரச்சனைன்னு தெரில. டைட்டிலுக்கான விளக்கம் நான் கொடுத்துருக்கேன். பாய்னா முஸ்லீமை குறிக்கிற டைட்டில் கிடையாது. ஒரு நார்மலாக ஒரு பையா பாய்ங்கிறது ஒரு ஷார்ட்டாக ஒரு வேர்டு, ஒரு கேரக்டர் பேர் தான் பாய். அதுதான் படத்துலையும் காமிச்சிருக்கோம். அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஸ்லீப்பர் செல் வேர்டையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பல இடத்துல கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து எல்லா தியேட்டருக்கும் ஃபோன் போட்டு இந்த படத்தை ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ஒட்டுமொத்த லைஃப் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. எனக்கு என்ன பேசுகிறதுன்னு உண்மையாலுமே தெரியல. நீங்கள் தான் சொல்லணும். சென்சார் வாங்கிட்டோம் சார். அதான் தெரியல சார். அப்புறம் எதுக்கு சென்சாருக்கு என்ன வேல்யூன்னு எனக்கு புரியல ஆக்சுவலி. ஆமாங்கண்ணா, நாளைக்கு ரிலீஸு கோயம்புத்தூர் ஏரியாவில் கேன்சல் பண்ணிட்டாங்க. கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, திருப்பூர், ஈரோடு எங்கேயுமே ஷோ இல்லை. சென்னையிலையும் தெரியல. தேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே பயப்படுறாங்க. திருநெல்வேலி கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆனால் நான் கோயம்புத்தூரில் ஒரு ரோட் ஷோ பண்ணேன். ட்ரெய்லர் எல்லாம் இது பண்ணேன். அது வைரல் ஆச்சு அங்கே உள்ள லோக்கலில். அப்போ ஸ்டேஷன்லேருந்து கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டு விசாரிச்சாங்க. அப்போ வீட்டுக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர்லாம் விசாரிச்சுட்டு போனாங்க. படத்தை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். 2.5 மணி நேரம் விளக்கம் கொடுத்தேன். யாரையும் பாதிக்கிற மாதிரி படம் எடுக்கலன்னு சொன்னேன். படத்தையும் போட்டு காமிக்கிறேன்னு சொன்னேன். நான் பல தடவை நேற்று தான் கியூபுக்கெல்லாம் ஏற்றிட்டு நான் ஃபோன் போட்டேன். படம் பாருங்கள், முஸ்லீம் அவங்க தலைவருக்கும் ஃபோன் போட்டு படம் பாருங்கன்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறேன்னா அதுக்குள்ளே இவ்வளோ நடந்திருக்கு. நேற்று ஃபோன் போட்டு கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சைட் பேசியிருக்காங்க. உடனே அவங்க பயந்துட்டு இந்த படத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா போன ஒரு 4 நாள் முன்னாடி ஏதோ ஒரு படம் கிங்டம் படத்துக்கு ஏதோ பிரச்சனை ஆயிருக்குன்னு சொல்லிட்டு தேட்டரை உடைச்சிருக்காங்க கோயம்புத்தூரில். ஸோ மறுபடியும் இந்த படத்தை ப்ரொஜெக்ட் பண்ணால் எங்களுக்கு தேட்டரில் லாஸ் ஆகும். ஏதோ பிரச்சனை வந்துச்சுன்னா யார் செலவு பண்ணுறதுன்னு சொல்லி தேட்டரே கிடைக்கல. நான் ஒரு 100 ஸ்க்ரீன்ஸ் பக்கம் தான் பிளான் பண்ணேன். பட் இது வரைக்கும் கிடைக்கல. ஆனால் கேரளாவில் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபைனல் பண்ணி தேட்டர் லிஸ்ட்டே அனுப்பிச்சிட்டாங்க. நாளை அதான் சார் இருக்காரு. அதான் கூப்பிட்டேன் அவர்கிட்ட பேசுறதுக்கு. வணக்கம். இந்த படம் இப்போ பார்த்த எல்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். நம்ம இஸ்லாம் சமுதாயத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட தவறான இல்லைன்னு உங்களுக்கே தெரியும் எல்லாத்துக்கும். இதை ஏன் நிறுத்திருக்காங்க? அவர் புதுசாக ஒரு படம் எடுத்து அவரே ஹீரோவை நடித்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் இவ்வளவு லாஸ் அவருக்கு. இன்றைக்கி நாளைக்கு படம் ரிலீஸ் பண்ணோம், எவ்வளோ போஸ்டர் அடிச்சிருக்காரு, எவ்வளோ விளம்பரம் பண்ணியிருக்காரு, எல்லாமே அவருக்கு டோட்டலாக லாஸு. அவர் பாவம் கலங்குறாரு. எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. நான் என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு புரியல. ஏன்னா இன்னைக்கு காலையில் தான் எனக்கு இது மாதிரி சொன்னார். சரி நானும் வரேன் அப்படின்னேன். நீங்கள் எல்லாம் பார்த்தீங்களா அந்த மாதிரி எதுனா? இல்லை, நீங்கள் தான் உங்கள் மூலியமாக தான் மக்களுக்கு தெரிவிக்கணும், அரசாங்கத்துக்கு தெரிவிக்கணும். ஏன்னா கிங்டம் பற்றி சொன்னாங்க. கிங்டம் தமிழரை பற்றி தவறாக சொன்னதுனால அதுக்கு நிறுத்தியிருக்காங்க. இதில் யாரை பற்றியும் எந்த இடத்துலையும் ஒரு தப்பான வார்த்தை கூட இல்லை. ஏன்னா எல்லார்ட்டையும் கேட்டேன், பத்திரிகையில் எல்லார்ட்டையும் நான் கூப்பிட்டு கேட்டேன். நான் படம் பார்க்கல, கேட்கும்போது எல்லாருமே சொன்னது ஒரு வார்த்தை கூட அந்த மாதிரி இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இஸ்லாமியர் நம்ம சகோதரர்கள் தான். அவங்க வேற்று மதம் வேற்று ஆள் கிடையாது. நம்ம அதை பற்றி எடுக்கவும் போகிறதில்ல, அப்படி எடுக்கவும் இல்லை. அவர் ஒரு அதான் ப்ரெஸ்ஸுக்கே படம் போட்டிருக்கோம். மொத்தமாக ப்ரெஸ்ஸுக்கு சென்சாரா அதுக்கும் ரெடியா இருக்கேன். பட் நீங்க டைட்டில்னால உங்க இந்த படத்துல ஏதோ மைனஸ் இருக்கா சார்? பட் ஆனா எண்ட்ல அதுக்கான இது நான் ரிவீல் பண்ணிட்டேன்ல சார். அந்த பாய்ங்கிறது ஒரு கேரக்டர் தானே தவிர ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு பாய் தான் போயிட்டு இருக்கு ஒரு கேரக்டர். இந்தியாவில இப்ப தமிழ்நாட்டுல எல்லா இஸ்லாமியர்கள் நம்ம எல்லாரும் அண்ணன் தம்பி பாய் தான் கூப்பிட்டுருக்கோம். சரிங்க. அந்த பாய்ங்கிற வார்த்தையை நம்ம கூப்பிடுற ஒருத்தர் என்னன்னா நம்ம இஸ்லாமியர்கள் தான் நம்ம அந்த வார்த்தையை கூப்பிடுறோம். கிளைமேக்ஸ்ல முடியும் போது நீங்க என்ன சொல்றீங்க? பாய், நான் பாயின்னு நீங்க அந்த ஒரு கிளைமேக்ஸ்ல முடிக்கிறீங்க. அதை நீங்க டைட்டில்ல பாயின்னு வச்சுங்க, அந்த வாசகத்துல நீங்க பாயின்னு முடிக்கிறீங்க. அதனாலதான் கேள்விக்குரிய. சரி, கமல் சார் படம்லாம் வச்சு ஏன் அதெல்லாம் தடுக்கல? அதெல்லாம் தடுத்துருக்கணும். ஏன் இப்போ சின்ன படம்னா ஏன் தடுக்கிறீங்க? எவ்வளோ உழைச்சி ஃபர்ஸ்ட்டாக ஒரு மனுஷன் வராருங்க. அவரை தடுத்தாக்க என்ன ஆகுறது? இப்போ கமல் சார் என்னெல்லாம் எடுத்துறா, அது என்னெல்லாம் பண்ணாங்க, அது இதில் ஒரு வார்த்தை கூட சொல்லலை, ஒரு கெட்ட எதுவும் கிடையாது. ஏன் இது தடுத்துக்கிறது?
இல்லை இப்போ தானே தெரியும், அதனால தான் ப்ரெஸ் மூலியமா மக்களுக்கு சொல்லலாம், அரசாங்கத்துக்கு சொல்லலாம் தான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்பதான் ஒரு ஃபோனா வந்து லைக் ஃபோன் வந்துட்டே இருக்கு, அந்த இடத்துல கேன்சல் பண்ணிட்டாங்க, எல்லா இடத்துக்கும் போஸ்டர் போயிடுச்சு, பேனர் போயிடுச்சு. சார் என் கேள்வி என்னோட கேள்வி எல்லாம் நல்ல சீன்ஸ் வச்சிருந்தீங்க, சவுண்ட் மட்டும் தான் எங்களுக்கு clarity ஆ. அது ஏன் blur பண்ணிருந்தீங்களா கண்ணாடியில காமிச்சு? என்னன்னா கேள்வி. ஆமா இல்ல அந்த சீன் வந்து இன்னொரு 2 விட வரலாமே அப்படிங்கிற ஒரு ஆசை தான். அப்படிங்களா? ஏன்னா அது வந்து இந்த நீங்க சொன்னீங்க என்ன பிரச்சனையில இருக்க, நீங்க என்ன கேக்குறீங்க? புரியுது சார். பிரச்சனை பண்றது. கரெக்ட்னா ஹீரோ சார், ஆக்சுவலா நீங்க சிறுபான்மையர் பாய் பாய்ன்னு சொல்லி அந்த பேருக்காக இங்க பிரச்சனை இல்லைன்னு எனக்கு தோணுது. மேல மேல உள்ள வந்து பாம்பு வைக்கிறது பட்டை போட்டு தான் ஒருத்தனை திட்டிட்டு இருக்கீங்க, பட்டை போட்டு தான் ஒருத்தனை காரணம் திட்டுறீங்க. ஒருவேளை நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்சார் போர்டு ஆமா சென்சார் கொடுத்துட்டாங்கல்ல சார். கொடுத்துட்டாங்கல்ல சார். ஒருவேளை ஏன் தடுக்கணும்? அதான் எனக்கு புரியல சார். சார் யாருமே பண்ணல சார். அழுத்தம் கொடுக்குறாங்களோ? எங்க இருந்து நீங்க வேற யாருக்காவது இந்த படத்தை போட்டு காமிச்சீங்களா? இப்பதான் சார் ஃபர்ஸ்ட் டைம் போட்டு காமிக்கிறேன் எல்லாத்துக்கும். இது வரைக்கும் யாருக்கும் படம் போடல தலைப்பு மாத்திர மாதிரி ஐடியா இருக்கா? அது மாத்திரமா சார். ரெடி சார், பட் இப்ப இவ்வளவு செலவு உடனே. பண்ணிட்டு எப்படி சார் இல்ல, மறுபடியும் இப்ப நாளைக்கு ரிலீஸ் படம். நாளைக்கு ரிலீஸ் இல்ல சார். நாளைக்கு இல்லைங்க, ஒன்றும் இல்லைங்க, ஒரே ஒரு விஷயம், பாய்ங்கிறது BOY ஆக்கிருங்க, முடிஞ்சு போச்சு. சார் ஏன்னா இல்ல 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 காமெடி இல்லைங்க, சீரியஸா வச்சிருக்கேன். நான் சீரியஸா தான் சொல்றேன். மதம் அரசியல் கருவின்னு வந்து அங்க ஒரு டயலாக் வருது இல்ல சார், மதத்தையும் கடவுளையும் வச்சுதான் இங்க அரசியல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொண்ணு டயலாக் பேசுது இல்ல சார். அரசியல் தொட்டாவே எல்லாருமே கோவம் வரும்ல. இது தப்பா காமிக்கல சார். யாரு சார் தப்பா காமிச்சிருக்காங்க? ஆக்சுவலி ஸ்மால் ஸ்கேல் உள்ள மூவிஸ் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க, மேக்கிங் லெவல் பார்த்திருப்பீங்க. உங்களை மாதிரி ஒவ்வொரு கமிட்டியை யூஸ் பண்ணி இந்த மூவி வரலாம், இந்த மூவி கொஞ்சம் பார்த்து ரிலீஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி ஆலோசனை கொண்ட குழு வந்து கில்டும் பண்ணல, கவுன்சிலும் பண்ணல. இப்படி பண்ணா ஒரு சில ப்ரொடியூசர் வந்து பாதுகாக்கப்படும். ஆமா அதெல்லாம் கரெக்ட். இப்ப சென்சார்னு ஒன்று இருக்குல்ல, சென்சார் போர்டு இல்ல, இதுக்கு அவங்களுக்கு எல்லாமே தெரியும், அவங்க எல்லாம் பாக்குறாங்க. சென்சார் நம்மளை விட சென்சார் போர்டு விளக்கெண்ணெய் ஊத்தி பார்ப்பாங்க. அவங்க கண்ணில் எந்த தவறும் மாட்டலங்கன்னு தான் அவங்க சென்சார் கொடுத்துருக்காங்க. மேக்கிங் வைஸ்லயே நான் சொல்றேன். இல்ல அது வந்து டெக்னாலஜி வந்துட்டு எவ்வளவோ விஷயங்கள் வந்திருக்கு. அந்த மூவியை நீங்க பார்த்தீங்களா? பார்த்து சார் இல்ல நான் உண்மையில இன்னும் பார்க்கல, மூவி பார்க்கல. பார்த்துட்டு அதுக்கப்புறம் இல்ல எனக்கு நான் உங்ககிட்ட தான் எல்லார்ட்டையும் கேட்டேன், எந்த இதுலயும் அந்த கெட்டது எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ அந்த படம் பாவம், அந்த சின்ன வயசுல அவர் ஒரு படம் எடுத்து டைரக்ட் பண்ணிருக்காரு, எவ்வளவு கஷ்டம் இருக்கும். அவர் ரிலீஸ் பண்ணணுங்கிறது தான் என்னோட கோரிக்கை, வேற ஒன்றும் இல்லை. பத்திரிகைகள் போட்டீங்க, ஆ தடுக்கின்ற அரசியல்வாதிகள் தான். இல்ல அரசியல்வாதி எந்த அரசியலும் தடுக்கலையா? ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிட்டு இந்த ஷோ இந்த எல்லாம் கேன்சல் தெரியல சார். ஐடியா கம்ப்ளைண்ட்லாம் ஒண்ணுமே அது தெரியல சார். நீங்க தான் சார், நான் கேட்டாச்சு சார். சென்சிட்டிவ் டைம் இருக்கு சார். பாகிஸ்தான் ஹாக்கி டீம் கூட அடுத்த மாசம் வர போஸ்ட் பண்ணிட்டாங்க. புல் அவுட் ஆக சொல்றாங்க. இந்த டைம் வந்து உங்களுக்கு ஒரு ரொம்ப சென்சிட்டிவ் சார் நீங்க பீக்ல இருக்கும். கரெக்ட் சார். பட் நீங்க படம் பார்த்துட்டீங்க, நான் யாராவது நீங்க எங்கேயோ தப்பா தப்பா சொன்னீங்கன்னா நீங்க என்ன வேணாலும் கேள்வி கேட்கலாம் சார். டைட்டில் தான் டோட்டல் பைலன் சார், நீங்க படம் பார்த்தீங்களா? படம் பத்தி சொல்லுங்க, நான் கேட்கிறேன். சொல்லுங்க. படத்தை பொறுத்த வரைக்கும் படத்தை பொறுத்த வரைக்கும் எந்த வித கோளாறும் இல்லை, இஸ்லாமியர்களை பற்றி தப்பாக சொல்லவே இல்லை. ஒரே ஒரு விஷயம், அந்த கோவை குண்டு வெடிப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ அந்த சமயத்தில் நாங்கள் அங்கே கோயம்புத்தூரில் இருந்தேன். நம்ம வீட்ல தான் வெடிச்சது. நாஸ் தியேட்டர் பக்கத்துல தான் இருந்துச்சு. நாஸ் தியேட்டர் பக்கத்துல தான் வெடிச்சது. அதனால ஏதாவது வெளியே போய் கோவை குண்டுபிடிப்பை பற்றிய படமோ அப்படின்னு ஒரு பீதியில் இருந்ததுன்னா அது அந்த மாதிரி படம் இல்லை. இது வேற மாதிரியான படம் இல்லை, அந்த மாதிரி படம் இல்லை. அது வந்து கோவை குண்டுவெடிப்புன்னு சொல்றாங்களே தவிர, ஆனால் அதில் உள்ள எந்த ஒரு இன்சிடென்ட்டும் இதில் இல்லை. ஏன்னா அது அந்த கேஸ் கூட நான் ஃபுல்லாக அட்டென்ட் பண்ணியிருக்கேன். நானும் முதல்ல அந்த படம் பார்க்கும்போது ஆரம்பத்தில் குண்டு வெடிப்புன்னு சொல்லும்போது நான் அப்படி யோசனை பண்ணேன். ஆனால் படத்தில் அந்த மாதிரி இல்லவே இல்லை. அதே மாதிரி அந்த ஒரு சீனும் ரொம்ப நல்ல வித்தியாசமாக இது வரைக்கும் எந்த படத்துலையுமே பார்க்காத அளவுக்கு இருந்துச்சு. அந்த உடலுறவு சீன். கோவை போலீஸ் மட்டும் தான் இது மாதிரி உங்ககிட்ட சொல்லிருக்காங்களா? சென்னை டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாவே கோயம்புத்தூர் இருக்கு, டிகே, மதுரை எல்லா பக்கம் கேன்சல் சார். இதுலயே சீன்ல தீவிரவாதி ஒருத்தர் சொல்லுவாரு, ஏற்கனவே சுட்டவங்க வந்து இளைஞர்கள் அவங்கள கூப்பிட்டு வந்து தேவையில்லாம சுட்டாங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை விட்டுருக்காங்க. ஒருவேளை படத்திலேயே ஒரு சீன் சொல்லியிருப்பாங்க. நம்ம இது மாதிரி எவ்வளவு சீன் இருக்கு சார். சொல்லும் போது போலி என்கவுண்டர், அவங்க தேவையில்லாம சாவடிச்சு காவல்துறை இது பண்ணாங்க அப்படின்னு சொல்றாரு அவரு. ஒருவேளை காவல்துறை அதனால கூட இது பண்ணாங்க. ஏன்னா அது பண்றது மிகப்பெரிய இதுவா இருக்கு சார். இதை விட எவ்வளவு படம் வந்துச்சு சார். படம் வந்து ஒரு இது இந்த ஸ்லீப்பர் செல் வந்து
ஹிந்துல இருக்கிறாங்களா, கிறிஸ்டின்ல இருக்காங்களா, முஸ்லீம்ல இருக்காங்களா? நீங்க சொல்லுங்க. அது சொல்லியிருக்காங்களா அதெல்லாம்? இல்ல எல்லா தரப்புலையுமே இருக்காங்க. எல்லா தரப்புலையும் சொல்லல. ரிலிஜன் வருது. ஏங்க மனுஷங்க தானே ஏங்க சார் ஸ்லீப்பர் செல்லா இருக்காங்க. மதம் ஒரு அரசியல் கருவி. கரெக்ட் சார். ஸ்லீப்பர் செல் மதத்தையும் நீங்க சொல்றீங்க. எல்லா மதத்துலயும் மனுஷங்க தானே சார் இருக்காங்க. அந்த மனுஷன் தானே தப்பு இல்ல பண்றாங்க. அவர் என்ன மதம் சொல்றாருன்னா எங்க அவர் மதத்தால அரசியல் பண்றாங்கன்னு சொல்றாரு. ஆமா. மதத்தில் அரசியல் இருக்கு. மனுஷங்க தப்பு பண்றாங்கன்னு சொல்றேன். அதுதான் அந்த ஒரு விஷயமே தவிர மற்றபடி அதில் ஒன்றும், அதாவது இப்போ ஸ்லீப்பர் செல் நீங்கள் சொல்கிறீங்களா, போலீஸும் சரி ஸ்லீப்பர் செல்லும் சரி ராணுவமும் சரி எல்லா மதத்தாக்காரங்க தான் இருக்காங்க. அதில் ஸ்லீப்பர் செல்லு அவங்க மட்டும்தான் அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸ்லீப்பர் செல் நீங்க இந்த படம் ஒரு தியேட்டர் கிடைக்கலன்னு வந்து முதல் நாள் வந்து சொல்றாரு. நீங்க ஒரு சங்க தலைவரா தியேட்டர் எல்லாத்துலயும் கிடைச்சு சார். தியேட்டர் எல்லாம் நல்ல தியேட்டர் எல்லாம் கிடைச்சது. நேத்து ஒரு ஃபோன் கால்ல அப்படியே தலையெழுத்தே மாறிடுச்சு மாஸ்டர். நீங்க யார் அந்த சார்? சார். யார் அந்த போன் கால்? கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து கூப்பிட்டு சொல்லிருக்காங்க. இந்த படத்தை வந்து அவங்க நல்ல நோக்கத்துல தான் சொன்னாங்க. இந்த படத்துக்கு ஏதாவது ப்ரொடெக்ஷன் என்னன்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சைடு என்னென்ன தியேட்டர் லிஸ்ட் கொடுங்க, நான் வேணா உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து ரிலீஸ் பண்ண வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ரிலீஸ் பண்ண போறாங்க. எந்த கம்பெனி இல்லைங்க ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு சொன்னீங்களே, ஏன் அதை சஸ்டெயின் அதை கண்டினியூ பண்ணல? இப்பதானே சார் சொல்றது எல்லா காலையில ஏரியாலையும் cancel தான் பண்ணிட்டாங்க. சொல்லிருக்காங்க. இல்லைங்க இப்போ சொன்னீங்கல்ல கமிஷன் ஆஃபீஸ் எனக்கு எந்தெந்த தியேட்டர்னு சொல்லுங்க பாதுகாப்பு. அது டிஸ்ட்ரிபியூட்டர் சைடு கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, எந்தெந்த தியேட்டர்ல பண்றீங்களோ நான் பாதுகாப்பு கொடுத்து பண்ணணும். அவங்க பேனிக் ஆயிட்டு இல்ல நம்மளுக்கு எதுக்கு இந்த பிரச்சனை, ஷோவை கேன்சல் பண்ணிடலாம், நம்ம தியேட்டருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா என்ன பண்றது, யாரு செலவு பண்றதுன்னு சொல்லி அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. இல்ல கமிட்மெண்ட் ஆன பிறகு கேன்சல் பண்றதுக்கு வாய்ப்பே அது இல்லை. நீங்க தான் சார் கேள்வி கேட்கணும். நான் அதனாலதான் உங்ககிட்ட எந்த அமைப்புன்னு எதுவுமே தெரியாம ஆமா யாரும் வந்து உங்களுக்கு வந்து லாக் பண்ண மாட்டாங்க சார். பண்ணிருக்காங்க. அதனாலதான் உங்க முன்னாடி நான் நின்னுட்டு இருக்கேன்ல. இப்போ இந்த அமைப்பு நீ நீங்க சொல்லவும் மாட்டீங்க. அமைப்பு இல்ல சார், போலீஸ். நான் சொல்றேன் கமிஷனர் ஆபீஸ்ல யாருக்காக இருந்து ஃபைட் பண்ணணும்? கேட்டேன் யாருக்காக சார். சார் ஃபைட் பண்ணணும்? கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து கூப்பிட்டு கேட்டிருக்காங்க. நல்ல விதமா தான் கேட்டிருக்காங்க, தப்பா கேட்கல அவங்க. சார் என்னென்ன தியேட்டர் ரிலீஸ் பண்றீங்க லிஸ்ட் கொடுங்க, நான் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, நம்மளுக்கு எதுக்கு வந்து இந்த ஷோ கேன்சல் பண்ணிட்டாங்க, எதுக்கு இந்த படத்தை போடணும். ஒரு இடத்துல கேன்சல் பண்ணாலும் எல்லாத்துக்கும் வேர்ட் ஆஃப் மவுத்ல போய் எல்லா இடத்துலயும் கேன்சல் பண்ணிருக்காங்க. தியேட்டர் அதிபர்கள் தான் இப்ப கேன்சல் பண்ணிருக்காங்க. ஆமாங்க. தியேட்டர்காரங்க என்ன சொல்றாங்க? இந்த படம் வேண்டாம்னு சொல்றாங்க. என்ன காரணம் சொல்றாங்க? அதான் இது பண்ணா அவங்களுக்கு தியேட்டருக்கு பிரச்சனை வரும். எல்லாமே முடிஞ்சிச்சு சார். எல்லாமே மற்ற ஏரியால சொல்றேன்னா கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, திருப்பூர், சேலம். ஆமாங்க. சொந்த ஊர்ல இல்ல, சேலம்ல இல்ல, மதுரையில இல்ல, திருநெல்வேலி, எந்த இடத்துலயும் இல்ல இப்ப ஷோ. தெரியல ஆக்சுவலி. அதனாலதான் அவர் கூப்பிட்டு என்ன பண்ணுங்க என்ன இப்பதான் நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அதான் கேக்குறோம் மாஸ்டர். இல்ல சார், சென்சார் அலோவ் பண்ணனால தான் நான் இங்க இருக்கேன். அலோவ் பண்ண இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் தேட்டர்ஸ் போனா தான் இப்போ மனசு வைக்கணும். இன்னைக்கு உடனே என்ன பண்ண முடியும்? ஆமா, இல்ல ரிலீஸ் பண்ணணுங்கிறதுக்கு தான் ட்ரை பண்றோம் நாங்க. முஸ்லிம் அமைப்பினர் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எது பிரச்சனை பண்ணலையே. இல்ல இல்ல அவங்களையோ இதோட எடிட்டரே முஸ்லீம் தாங்க. அவர் சொல்ல மாட்டாரா தப்பா பண்ணுறா? எடிட்டரே முஸ்லீம் தானே பண்ணிருக்காரு. திரையரங்க உரிமையாளர்களோட நம்பர் வச்சிருக்கீங்களா? இல்லங்க, இனிமேல் தான் அந்த பேசணும். நம்பர் இந்த நம்பர் உடனே கால் பண்ணுங்க. இங்க பிரஸ் மீட் போயிட்டு இருக்குல்ல, லைவ் போயிட்டு இருக்குல்ல, பேசலாம். கால் பண்ணி பேசி சொல்லுங்க. யார் கொடுக்க மாட்டாங்க? இப்பதான் சார் தெரியும். நானே இப்பதான் வந்தேன். இப்பதான் எனக்கு தெரியுங்க. நீங்க அவங்க நம்பர் இருந்ததுன்னா ஒரு நம்பரை நீங்க போடுங்க, அப்பயே கேட்கலாமே. இந்த பத்திரிகாரங்க இந்த மீட் நடந்துட்டு இருக்கு, ஏன் நீங்க போட மாட்டீங்க? என்ன ஒரு தெளிவு கிடைக்கும்ல. சுப்பிரமணியன் சார் நம்பர் இருக்கா? சுப்பிரமணியன் சார் போடுங்க. சுப்பிரமணியன் சார் போடுங்க நம்பர். அவருக்கு அடிங்க, அவருக்கு அடிங்க. ஆமா, அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சிருக்காரு. திருப்பி சும்மா இல்ல இந்த போன் வேணாம். ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். படம் வந்து ஒரு இல்ல திருப்பூர் சுப்பிரமணியத்துக்கு போடுங்க போடுங்க. இல்ல அது நம்பர் இல்லைன்ட்டு அவரு. இல்லையா? ஆமா, இந்த இருங்க. ஆபீசர் கிடையாது. ஏன் பயப்படுறாரு? நான் பாட்டுக்கு இங்க பேசி அவரு நான் பேசி நீங்க நிக்கிறீங்க. அந்த சொல்யூஷன் நாங்களும் கேக்குறோம். யாராவது தவறு பண்ணாங்கன்னா நாங்க திருப்பி யாராவது எந்த இடத்துல வந்தாலும் நாங்க கேட்போம். கேளுங்க சார். அதுக்காக தான் கேளுங்க. கால் பண்ணி பேசுங்க. எங்கிட்ட டைரக்ட் நம்பர் இருந்தா நான் கண்டிப்பா கூப்பிட்டுருவேன். எங்கிட்ட சத்தியமா இல்லைங்க ஆக்சுவலி. அதனாலதான் இவரு கூப்பிட்டுருங்க. எல்லாத்துக்கும் காசு கட்டிட்டீங்க. ஆமா, தள்ளி வைக்கலாம். எல்லாத்தையும் கட்டியாச்சு சார். போஸ்டர் போயிடுச்சு, பேனர் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. அண்ணா ஃபோன் பண்றாரு. லவுட் ஸ்பீக்கர் போட்டு மைக்ல வைங்க. அவரு என்ன பேசு. சார் வணக்கம், ரங்கநாதன் பேசுறேன். ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு ப்ரெஸ் மீட் நடந்துகிட்டு இருக்கு. பாயின்னு ஒரு படம். ஆமாவா?
ஆமாம், அவர் அந்த ப்ரொடியூசர் ஹீரோ வந்து உங்கள் ஊருக்காரர் தான், கோயம்புத்தூர்காரரு. ஆமாம், கோயம்புத்தூர்காரர் தான். அவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, என் படத்தை கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, திருநெல்வேலி, மதுரை எல்லாத்துலேயும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அசோசியேஷன்லேருந்து. அதனால் போலீஸ் அதனால் அது என்ன ப்ராப்ளம்னு சொல்லுங்கள். அதாவது தியேட்டருக்காரங்க படத்தை போட மாட்டேங்கிறாங்க, போலீஸு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கன்னு சொன்னா பயந்துட்டாங்கிறாரு அவர். ஆமாம், ஆனால் படம் தியேட்டருக்காரங்க போட மாட்டேங்கிறாங்களாமே. ஆ இல்ல அவர் இங்க பத்திரிகாரங்க மத்தியில் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, நான் பணம் கட்டிட்டேன், பணம் கட்டினாலும் எனக்கு தேட்டர் தர மாட்டேங்கிறாங்கிறாரு. இந்த கொஞ்சம் இருங்க, சொல்லுங்க, நீங்களே பேசுங்க. இந்த அவர் ப்ரொடியூசர் ஹீரோவே பேசுறாரு, பேசுங்க. ஹலோ சார். எந்தெந்த தேட்டர்? சாரி சார். இல்ல சார், கியூபுக்கு பணம் கட்டியிருக்கு, போஸ்டர்ஸ் போயிருக்கு, பேனர் போயிருக்கு, அதுதான் சார் சொல்லிட்டு இருக்கேன். யாருக்கும் பணம், உங்களுக்கோ இல்ல வேற யாருக்கோ பணம் கொடுத்துருக்கேன்னு நான் சொல்லல சார். பேனர் இல்ல, தியேட்டருக்கு அது மாதிரி எதுவும் சொல்லல சார். தியேட்டருக்கு வந்து லைக் நேத்து வந்து பேசியிருக்கு சார். அப்ப வந்து கமிஷனர் ஆஃபீஸ்ல இருந்து கூப்பிட்டு சொன்னனால ஷோவை வந்து கேன்சல் பண்ணிருக்கு அப்படின்னு வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க சார். சாரி சார். ஆமாங்க சார். நம்ம படம் போடல சார், எல்லா பக்கம் கேன்சல் பண்ணிட்டாங்க சார். ஐயோ, நீங்க புரியாம பேசிட்டீங்க. பிவிஆர்ல கோயம்புத்தூர்ல ஏதாவது இல்லைங்க போடலைங்க சார், எங்கேயுமே போடலைங்க சார். விளக்கம் சொல்லுங்க சார். நான் கோயம்புத்தூர் மட்டும் சொல்லுங்க சார். கோயம்புத்தூர் ஏரியா மற்ற இப்போ மதுரையில் கேன்சல் பண்ணிட்டாங்க, திருநெல்வேலியிலும் கேன்சல் பண்ணிட்டாங்க, அதை தான் நான் மீன் பண்ணேன். கோயம்புத்தூர் மட்டும் பர்டிகுலராக எந்த தியேட்டர்னு சொல்லுங்க, அப்பதான் அவர் கேட்பார். இந்த தேட்டர் தான் அவர் கேட்பாரு, தேட்டர் ஓனர் இல்லை, சங்கத்தர் சார். எஸ் சார், எஸ் சார். சார் எல்லா தேட்டரும் எடுத்து அதுக்கப்புறம் வந்து இந்த பிரச்சனை ஆனனால கேன்சல் பண்ணியிருக்காங்க சார். சரிங்க சார். எங்க இவர் தாங்க தியேட்டர் அசோசியேஷன் தலைவர், தெரியும்ல. அப்ப நீங்க இந்த தியேட்டர்னு சொன்னா அவர் ஃபோன் பண்ணி கேட்பாரு. ஆமா, அது ஒண்ணுமே சொல்ல. ஆனா ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். இதுல கூட நான் ஸ்பீக்கர்லாம் போட்டிருந்தேன். அவ்வளவுதான். ஹலோ. கதிர்ண்ணா கேக்குதா அண்ணா? இப்போ நம்ம எந்தெந்த ஏரியால நான் ஷோ கேன்சல் பண்ணிருக்காங்க? ஏரியா கேட்காதீங்க, தியேட்டர் இல்ல சார், ஏரியா தானே சார். எந்தெந்த ஏரியா சார்? ஏன்னா கேன்சல் பண்ணிருக்காங்க? சாரிண்ணா. அவரு யார் பேசுறது? யாரு அவர் தான் திருப்பூர் சுப்பிரமணியம் சார். அவர்கிட்டயும் ஃபோன் போட்டு கமிஷனர் ஆஃபீஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க சார், எந்தெந்த தியேட்டர் போடுறீங்க, நல்ல விதமாக தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோம், படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இதுதான் உண்மை. கண்டிப்பா பேசினேன் சார். சார் அவர் சைடும் பேசியிருக்கேன், நான் ஹெல்ப் கேட்டிருக்கேன் ஆக்சுவலி. பட் பண்ண முடியாது, ஏன்னா அவங்களுக்கு நஷ்டமாயிருமாமா தியேட்டர்ல. அதனால அஜித் படமோ நீங்க சொல்ற மாதிரி ஓகே. அவங்க என்ன சொல்யூஷன் திருப்பி சொல்லியிருக்காருன்னா, நீங்க எந்த தேட்டர்லாம் சொல்லுங்க, நான் உங்ககிட்ட பேசுறேன். நான் என்ன சொல்றேன்னா, நீங்களே எனக்கு பேசுங்கன்னு சொல்றேன். நான் தான் உண்மையை சொல்லிட்டேன், இதுக்கு மேல நான் என்ன சொல்றேன்? ஆக்சுவலி கரெக்ட் சார், நீங்க கேள்வி கேட்கறீங்க. கரெக்ட் சார், நான் தான் உண்மையை உங்ககிட்ட சொல்லிட்டேனே சார், என்ன விஷயம்னு நான் சொல்லிட்டேன். நீங்களும் படம் பார்த்துட்டீங்க.
கண்டிப்பா எல்லா தலைவரும் இல்லை அதான் இப்போ தான் சொல்லியிருக்காருங்க, இனிமேல் தான் அது பேசணும். சார் நான் நேற்று உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன் இந்த மாதிரி. சொன்னீங்க சாயங்காலமா சொல்கிறாங்க, அப்புறம் இன்னைக்கு தான் இன்னைக்கு சொன்னீங்க. தான் நான் உங்களுக்கு கால் பண்ணி கால் பண்ணீங்க, கால் பண்ணால் அதில் பேச முடியல, ப்ரெஸ் மீட்னாலும் சரி நான் இங்கே வந்து கலந்துக்கிட்டேன். நல்ல ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுங்க சார். கண்டிப்பாக, ஏன்னா சின்ன படம் நல்ல படமாக பண்ணியிருக்காரு. அது ஃபர்ஸ்ட் படம் இருக்குது, ரெண்டாவது படம் சார். ரெண்டாவது படம் சாரி இப்போ எல்லா படம்னாலும் அது ரிலீஸில் இல்லைன்னா இன்னைக்கு பல லட்சம் செலவு பண்ணியிருக்காரு, போஸ்ட் அடித்து டேட் போட்டு எல்லாமே பண்ணியிருக்காரு, எல்லாம் லாஸு. அதனால் இப்போ நான் தேட்டரு ஓனர்கிட்டயோ இல்லை தேட்டரு இது டிஸ்ட்ரிபியூட்டர் ஓனர்கிட்டயோ நான் பேசுகிறேன், இனி தான் பேசணும். பேசி அதை நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் நான் மினிமம் பண்ணுறேன். நீங்கள் ப்ரெஸ் மூலியமாக மேக்ஸிமம் அது என்ன பிரஸ் மூலியமா சொல்லிடுவோம். ஆமாம். சரிங்களா? ஆனா நீங்க வந்து தயவு செஞ்சு நான் பேசுகிறேன். வந்து யார்கிட்ட வந்து கேட்டிருக்காருன்னா எங்க இருந்து கேட்டிருக்காரு help. ஆமாம் ஆமாம். சரிங்களா? நீங்க ஹெல்ப் பண்ணலன்னா அடுத்த பிரஸ் மீட்ல வந்து நான் உங்களுக்கு கேள்வி கேட்பேன், ஏன் நீங்க ஹெல்ப் பண்ணலன்ட்டு. என்ன? ஹெல்ப் ஆமா நான் உடனே ஹெல்ப் பண்ணுவேன். சரி, நீங்க ஹெல்ப் பண்ணுங்க தயவு செஞ்சு. இல்லை இப்போவே ஹெல்ப் பண்ணுவேன் சார், நான் வேறு அதுதானே வேலை எனக்கு வேறு. உங்களால முடிஞ்ச எஃபர்ட் போடுங்க மாஸ்டர். பேன் பண்ண கேரளா ஸ்டோரிக்கு இது விருது அறிவிச்சிருக்கிறாங்க. அதனால நீங்க தைரியமா இதை பண்ணலாம். இல்லை பயப்படுறதுக்கு என்ன இருக்குது, நம்ம என்ன தீவிரவாதியை பண்ணியிருக்கோம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு படம் டைட்டில் மட்டும் அப்படி வச்சிருக்காரு, கதையில் அது இல்லை. நீங்களாம் படம் பார்த்துட்டீங்க, ஒன்றும் இல்லைன்னு நீங்கள் எல்லாரையும் உங்கள்கிட்ட எல்லாத்தையுமே கேட்டேன், எதுவுமே இல்லை. அது டைட்டில் தான் பிரச்சனை இப்போ. அது டைலாக் சொல்லுங்க, அதை சொன்னாதான் கிளம்புவானுங்க எல்லாம். இதில் கூடவா அதை சொன்னீங்கன்னா தான் முடியுது. தமிழ் எங்க விடுறேன் சார், விட்டா தானே வேலை. எங்க தமிழை தான் வெளியே விட மாட்டேங்கிறாங்களே இப்போ. பாருங்க தமிழை படத்தை தான் நசுக்குறாங்க. என்ன காரணம் தெரியல. ரெஸ்பான்ஸ் கேரளா ரிலீஸ் ஆகி நாளைக்கு எல்லா தேட்டரும் கேரளா ரிலீஸ் ஆகுது, இங்கே மட்டும் தான் நசுக்குறாங்க. மாஸ்டர் ஒரு நல்ல முடிவு பேசி கொடுப்பாரு. வாழ்த்துக்கள். இல்லை கண்டிப்பாக நான் பேசுவேன் சார், நிச்சயமாக நான் பேசுவேன். உங்களுக்குலாம் தெரியாதுன்னு இல்லை, நீங்கள் மேக்ஸிமம் நீங்களும் கொஞ்சம் அது பண்ணி விடுங்க சார். நான் போலீஸ்லேயே நான் பேசுகிறேன். உங்க சப்போர்ட் வேணும்னா நீங்க என்ன படம் பார்த்துட்டீங்க, ஸோ நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா நீங்க தூக்கி பிடிச்சிருக்கீங்க, நல்லா இருக்குது படம். அப்புறம் நான் போலீஸை தூக்கி பிடிச்சேன், எல்லாரும் தூக்கி பிடிச்சேன், நல்லது தானே பண்ணியிருக்காரு. எல்லாருமே உழைப்பு போட்டிருக்கோம். ஏன்னா இவ்வளோ வருஷம் கஷ்டம் பட்டு இவ்வளோ மறுபடியும் தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. எல்லாத்தோட சப்போர்ட்டும் வேணும். நீங்கள் தான் கண்டிப்பாக எனக்கு நன்றி நன்றி. நீங்கள் கொண்டு வெளியில் என்ன கொண்டு போய் சேருங்க, ஏன்னா சென்சார் கொடுத்த படத்தை நிறுத்துறது தப்பாக இருக்கும். தப்புங்க. சென்சார் போர்டே மூடிட்டு பேசாமல் எல்லாரும் போயிட வேண்டியதுதான்.